ஹாய் நண்பா நண்பீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு கிராணி கேம் வந்து பார்ட் 1 போட்டோம். இப்போ பார்ட் 2ன்னு ஒன்று போட போகிறோம். ஸோ எஸ்கேப்பே பண்ணியிருக்க மாட்டோம் பார்ட் 1ல். இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ கேள்வியை வந்துட்டு வர வச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓயா, எதுக்கு கையில கண்ணு வச்சிருக்கா? சுத்து தாயின்னு குண்டு பையா. ஏ குண்டு பையா, உன்னை நான் சும்மாவின மாட்டேன். கீழே என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கீழே இதுக்கப்புறம் என்ன எதுவும் பண்ண முடியாது. இந்த சொட்ட மண்டிலே வாங்கிக்கோ சாவு. சும்மா என்ன ஓவரா பந்து கைஸ் இந்த கிழவி. ஓகே, கன்னு ரீலோட் பண்ணிட்டு இங்கே போட்டுடலாமா வேணாமான்னு தெரில. சரி, கையோட கன்னு எடுத்துன்னு போகலாம். சொட்டை ஓவரா பந்து கைஸ். சொட்டை கேள்வி, பீடா கேள்வி. இதுக்கப்புறம் இது பேர் வர என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமிங்கு அண்டது விலாக் வீடியோலாம் வரப்போகுது. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக வரப்போகுது. கிராணி வீடியோ பார்ட் 1 போட்டேன், அதெல்லாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணிட்டு போங்க. ஓகே, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்புறமா அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குதுல்ல, அதை வந்து ஷூட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்தேன். அப்புறமா எடுத்துட்டு கீழே போயிட்டேன் கைஸ். அப்புறமா வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன தான் இருக்குது பார்த்தா ரஸ்டி பேட் லக்கி. போகிற போக்கில் சீவர் எஸ்கேப் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை எஸ்கேப் பண்ணியிருக்காங்க, சீவர் எஸ்கேப்னு சொல்லிட்டு. அது கீழே இருக்கும், அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நேராக போயிட்டு அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கீ இருந்தது. சரி, ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன். என்னன்னா அந்த பக்கம் வந்து போட்டுட்டு நான் வந்து கிழவி வந்து அது உடச்சிடும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் மறுபடியும் போட்டேன். அந்த கிழவி உடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகேங்க, அது வீடியோ பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கீ போட்டு தேவையில்லாத ஒரு ஆணி கட்சிக்குது. இன்ஜின் பாட்டு தான் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. நீங்கள் வேணுன்னா சொல்லுங்கள், கார் எஸ்கேப் பண்ணலாம். அப்புறமா கீழே குதிச்சுட்டு சீவர் எஸ்கேப்புக்கு தேவையானது எதனா பொருள், எதனா ஹேமரு எதனா கடிச்சிக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்தாக்கா கிராக் வீல் கடிச்சிருக்கு. இது ரெண்டாவதாக எடுத்து வந்து போடணும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே போயிட்டேன் இருந்தேன் கைஸ். இந்த பொந்தாக இருக்குது சைடில். என்னதான் இது கேம்னே தெரில, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி போயிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு. என்னன்னா கேள்வி இந்த பக்கம் போகுது. அதுவே ஒரு எஃபெக்ட்ஸ் மென் போட்டு வச்சுக்கிறானுங்க. அதே பார்த்தா பயமாக இருக்குது. சரி, இந்த கிராணி கேம் நீங்கள் விளையாடி பாருங்கள், அப்போ தான் தெரியும் அந்த ஒரு கஷ்டம் என்னன்ட்டு. கஷ்டப்பட்டு இந்த கேமை விளையாடிட்டுருக்கேன். ஸோ லைக் பண்ண மாட்டேறீங்க அதுக்குன்ட்டு. ஸோ லைக் அது பண்ணுங்கள். பார்ட் 1க்கு நல்லா லைக் பண்ணுங்கள், பார்ட் 2க்கு நல்லா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கேமிங் கண்டென்ட்டு நல்லா வரும். சரின்னு சொல்லிட்டு கேம் வந்து சவுண்டு வந்து கம்மி பண்ணிட்டு விளாட்னேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கேள்வி வந்துடுச்சு. யார் நீ? புதுசா இருக்கிறா? உன்னை ஒரே மாதிரி பீரா மாதிரி மென்னு கத்திச்சு துப்பிடுவா. ஏய், ஒழுங்கா வெளியே வந்துடு. யாருன்னே தெரியல, நிறைய பேர் இந்த கேம் விளையாடி இருக்காங்க. நிறைய பேர் விளையாடி இருக்காங்களா? சரி கேள்வி அப்படி போகலாம் பார்த்தாக்கா கேள்வி பார்த்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்து வழியாக குதிச்சிட்டேன். வந்தவங்க எல்லாம் பாவம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரஸ்டி பேலா கீ இருக்கிற இடத்துல வந்து வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கீயை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தாக்கா கேள்வி சத்தம் கேட்டிருந்தது. கேள்வி இந்த பக்கம் போயிட்டு இருந்தது. ஏ குண்டு பையா, உன்னை சும்மாவின மாட்டேன். சத்தம் கேட்டுச்சு, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த குண்டு பையன் கீழே போயிட்டு கீழே வரையா. என் பாட்டி சத்தம் கேட்டுட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு அங்கே மென்னுருவா கீழே இருந்தா. இந்த கேள்வி வந்து போட்டு தரலான்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டேன். கீழே போட்டுட்டு அப்படியே சத்தமும் போட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை வந்து ரோல் பண்ணிவிட்டு கேள்வி வந்துச்சின்னு சொல்லிட்டு சுடலாம்னு சொல்லிட்டு கீழேருந்து சுடலாம்னு சொல்லிட்டு அந்த கேள்வி மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது. ஏ குண்டு பையா, என்ன மனம் வீசுக்கிட்டாய். நீ எத்த மாட்டி என்னவன சுடே மாறணும் நிச்சயம். என்ன தொத்திட்ட, இனி நீ வெளியே போக முடியாது. கீழே இருக்கிற அந்த இட்டு காலம் பார்த்துக்கோ. கிழவி சுட்டு அந்த கொழுப்புன்றது ஒன்றும் குறையில. ஏன்னா தின்னு அது வளர்ந்துச்சு இல்லையா.
அதனால தான் அது வேறு எதுவும் கிடையாது. அது இப்படி பேசுது சொல்லி எடுத்துக்காதீங்க. சரி அப்போனா போய் எதனா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு கீயை தேடி அப்புறம் வந்து கீழே வந்தேன். கன்று எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துகிட்டு வந்தேன். சரி இந்த கன்று வந்து எதனா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். மேலே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஓகேங்களா, மேலே எடுத்துன்னு போயிட்டு இந்த கன்னை வந்து இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுக்கலாம். அதாவது இந்த ஓப்பன் பண்ணி அது வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து போட்டுட்டு ஐ நீடு ஹேமர் கேட்குது. சரி ஹேமர்னால் சுற்றி எல்லுன்னு அப்படின்னு சொல்லி கூகுள் கிட்ட கேட்டேன் ஹேமர்னால் என்னன்ட்டு. அப்புறம் சுத்தியல் சொல்லிச்சு. எனக்கு இந்த அர்த்தம் கொஞ்சம் தெரியல. இன்னும் ஹேமரா அப்படின்னு சொல்லி திடீர்னு புது வார்த்தையாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். அப்புறமா அங்கங்கே சுற்றிட்டு இருந்தேங்க. சரி சுற்றினுங்க வேணான்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கிட்டு இந்த ரெஸ்டி பேர்லாக்கி வந்து கீழே போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுதுங்க. இந்த கேம் வந்து பார்ட் 1 வந்து அப்படியே போட்டு முடிச்சிடலாம், அடுத்து ஒரு எஸ்கேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்தேன். இதே வீடியோ வந்து லென்த்தை அதிகமாக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சைடில் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அந்த கேள்வி வந்து ஒருக்குன்னு வந்து பயமுத்துச்சு. வெளியே வந்துடா, உன்னை சும்மா விட மாட்டா. என்ன வெளியே வந்துடா, உன்னை சும்மா விட மாட்டா. இந்த மாதிரி தாங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்குது. சரிங்க சொல்லிட்டு அந்த பூட்டு இருக்குதுல்ல, அதுதான் இது தரகத்துக்கு இந்த ரெஸ்டி பேர்லாக்கி யூஸ் ஆகும். ஸோ இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா, சீவர் எஸ்கேப் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இங்கே இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுது. இங்கே எதுவும் இருக்க போகிறதில்ல, சம்திங் எதுவும் இருக்க போகிறதில்ல. சரின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல மிஸ்டேக் ஒன்று பண்ணுவேன். அது உங்களுக்கு ஃபன்னியாக போய் விட முடிய போகுது. ஓகேங்களா, சரி ஓகே டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். இங்கே இடத்துல பயங்கர கன்ஃபியூஷன். என்னன்னா 1ஆ 2ஆ 2ஆ 1ஆ 1ஆ 2ஆ 2ஆ 1ஆ 1ஆ 2ஆ 2ஆ 1ஆன்னு சொல்லிட்டு நான் வந்து ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்பர் 1ல் வெடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும். சரின்னு சொல்லி 2 ஓப்பன் பண்ணேன். படான்னு வெடிஞ்சிச்சு கைஸ். என்னங்க பண்ணுறது, இது நம்பர் 1 தான் வெடி இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் 2 பார்த்தாங்க இருக்குது. சரி டே 2ன்னு ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கேள்வி சொன்ன சாபம் இப்போ மறுபடியும் பழிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து தான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்குது. கேள்வி வந்து இப்போ புதுக்களமாக இருக்கும். அவுட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் மறுபடியும் வந்துருச்சு கேஸ் நம்மளுக்கு. அது வாய் வச்சதே கரெக்டாக இருந்துச்சு. சரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு சரி அடுத்தது எதனா ஒரு பொருள் எடுத்துன்னு போய் கீழே போய் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வீடே சுற்றி வந்திருந்தேன், கிழவியே காணோம்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே தான் இருக்குது அந்த கேள்வி. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொந்து வழியாக போயிருந்தேன். ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு நம்ம போய் கீழே அதை ஓப்பன் பண்ணி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான். சேஃப் கீ இருக்கும்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன். ஏன் நான் சேஃப் கீ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னா, சேஃப் கீயில் எதனா இருக்கும் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே இந்த பக்கம் எதனா இருக்குதா நல்லா ஹிடன் டீட்டெயில் பார்க்கணும். ஏன்னா ஒன்று விடாமல் பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து தேவைப்படுறது ஸ்டிக்கு. அப்புறம் டெடி இருந்தது, வீல் கிராங்க் ஒன்று இருந்தது, அது யூஸ் ஆகும் கைஸ். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கிறேன், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க இது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறந்து போய்டும், அதுக்கு தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா கேள்வி எதனா இருக்குதா, மேலே தான் சுற்றி இருந்தது கேள்வி. சரி ஓகே சொல்லிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துன்னு போயிருந்தேன். கீழே போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன் குதிச்சுட்டு. ஸோ இந்த சைடில் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எதனா கேள்வி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படின்னு சொல்லி சைடில் பார்த்துருந்தேன். அப்புறம் அந்த கேள்வி அங்கே தான் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி சீக்கிரம் ஓடுறா பைப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்து குனிஞ்சு சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இந்த பக்கம் குனிஞ்சு இந்த ஸ்க்ரூ வந்து கைட்டிருந்தேன். சீக்கிரம் கைட்டுறேன்னா சரி சொல்லிட்டு கைட்டி பார்த்தாக்க பேட்லாக்கி. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, டைம் வேஸ்ட்டாக போச்சு. பேட்லாக்கி நான் எடுக்காமல் இருந்திருக்கலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து சேஃப் கீ இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். சரி இந்த கீயை வந்து இங்கே போட்டுடலாம், இது வந்து எதுக்கும் உதவ போகிறது கிடையாது, சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டு வச்சிட்டேன். போட்டுட்டு அது கீழே போய் விழுந்துச்சு. அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்தா வீல் ஹேண்டில் இருக்குது. விச் ஹேண்டிலு, வீல் ஹேண்டில் இல்லை கைஸ், விச் ஹேண்டில் வந்து கடிச்சிச்சு. ஸோ ஓகே இதை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த விச் ஹேண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த லிஃப்ட் இருக்குது கைஸ், இந்த லிஃப்ட் வழியாக மேலே போய் நம்பரை ஒழுங்காக கொடுங்க. ஸோ இந்த கேம் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. அந்த இடத்துல நம்பர் போர்டு இருக்கும், அது கரெக்டாக பார்த்துட்டு போங்க. சரி சொல்லி இந்த பக்கம்
வந்துட்டியா வந்துட்டியா உன்னை பீடா மாதிரி மேல போறா வா பீடா மேலே மெல்ல போதாங்க கைஸ். ஐயோ சரி, இது வாய்ஸே இது இப்படி தான், ரெண்டுத்துக்கும் இதே வாய்ஸ் தான் கைஸ். கிரானிக்கு ஒரு வாய்ஸ், இது வந்து கத்துது கைஸ், அப்படின்னு கத்துது. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைடில் எட்டி பார்த்துருந்தேன், அது கேள்வி போயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி வந்துச்சு மனம். வா ஓய வந்துட்டியா உன்னை சும்மா விட மாட்டா நீங்க க்ளோஸ்டே பண்ணிதான் உன்னை சும்மா விட போறது கிடையாது. வாடா வா பக்குட கடிச்சு பீடாமல் வாணி மென்னிடுவா. நான் அந்த போக்க போய் இருக்கான பார்க்குவா. அப்புறமா பீடா மெல்ற கேள்வி செம்ம கத்துதுன்னு சொல்லி இந்த பக்கம் சைடில் வந்தா அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அது சரியான கத்துது பாருங்க, போது பாருங்களேன், சரியான பீடா கேள்வியாக இருக்குது. கத்துது கைஸ், காது கொய்யின்னு இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா, இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். சரி, இந்த மீட்டை வந்து எடுத்துட்டேன், இது மேலே வந்து யூஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த மீட்டை வந்து எடுத்துட்டு அங்கே இடத்துல வந்து யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ராப் எடுத்துச்சு. சரி, இந்த பக்கம் வர வச்சிடலாம் கேள்வின்னு சொல்லிட்டு இந்த மீட்டை வந்து எடுத்துட்டேன். இந்த பக்கம் போய் இந்த இடத்துல பயங்கர மிஸ்டேக் நடந்திருக்கும். அப்புறமா வந்து டே 3 அடி வாங்கிட்டேன் அதுக்கிட்ட. ஸோ இந்த பக்கம் போய் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அது பண்ணலாம் பார்த்தாக்கா சவுண்டு போட்டு நானே வந்து கேள்விக்கிட்ட மாட்டி அடி வாங்கிட்டேன். இதுக்கும் ஒரு டே 1, அதாவது டே 3 வந்து முடிஞ்சு போச்சு. சுற்றி வந்தால் கேள்வி வந்துச்சு கைஸ். குண்டு பையா என்னை இத்தனை வாட்டி சுற்றுப்பா, நீ நல்லா வாங்கினியா? அடி வாங்கி என் கூட வா. எங்கடா வர குண்டு பையா, எங்க வர நீல குண்டு பையன் என்ன அடி அடிச்சா உனக்கு சாப ஒப்பது மறக்க ஆரம்பிச்சிடுறாய். எங்கடா வர குண்டு பையா, கழுத்து திருப்பி பார்த்து பாயிருக்கா. கழுத்து திருப்பி பாரு, என்ன வேணால் பாரு. நான் வந்து இந்த மீட்டை எடுத்துகிட்டு நான் போகிறேன். மீட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மீட்டை தூக்கி போட்டு, கேள்வி இந்த சைடு வரும் இல்லையா, அதனால் இந்த மீட்டை தூக்கி போட்டு இந்த அதாவது இந்த வீல் கிராக் வந்து தேவைப்படுது இல்லையா, அதை நான் எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு அதை போய் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு வரேன். அப்புறமா கீழே வந்து வந்துட்டேன், அப்படியே குதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கேள்வி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கீழே வந்து ரொம்ப டேஞ்சரு சொல்ல போனாக்கா. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன், கேள்வி வந்து என்னை பிடிச்சிச்சு. சிங்கப்பட்டான்ற மாதிரி டே 4 வந்து நின்ட்டேன். கேள்வியோட அந்த வாய் சொல்லால் இங்கே வந்து நிற்கிறேன் கைஸ். பாருங்கள், டே 4 சரியான மென்று பெட்டாண்ட துப்பி போட்டு வச்சுக்கிது அந்த கேள்வி. இதெல்லாம் என்ன கேள்வியோ நல்லா வராது, இதுக்கப்புறம் இது இடத்துக்கே நான் வரவே மாட்டேன். ஸோ கார் எஸ்கேப் வேணுன்னா தயவுசெய்து சொல்கிறேங்க, அதுக்கப்புறம் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கேள்விக்கிட்ட சரியான அடி சரி சொல்லிட்டு கீழே குதிச்சிட்டேன். கீழே போயிட்டு அந்த வீல் கிராங்கு போடணும் இல்லையா, அதுக்கு தான் மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து வந்தேன். அப்புறமா வந்து அந்த வீல் கிராங்க் வந்து எடுத்துகிட்டு கேள்வி வருதா இல்லையா மறுபடியும் நோட்டை விட்டுருந்தேன். கேள்வி சரியான கேள்வி கேஸ், நல்லா மென்னுட்டு பெட்டில் துப்பி போட்டு வச்சு. அதெல்லாம் என்ன கேள்வினே தெரில. சரின்னு சொல்லிட்டு மேலே வந்தாக்கா சரி கேள்வி வந்துச்சு கைஸ். மாட்டிக்கிட்டா சும்மா விட மாட்டா, என்கிட்ட வந்து அடி வாங்கிக்கோ. அது என்ன, நான் என்ன லூஸ் ஆகுன மாதிரி இங்கே வீட்டில் வந்து நான் நிறையாக மாட்டிக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி பின்னாடியே போயிட்டேன் அமைதியாக. போது பாருங்கள், 8 கால் கேள்வி, சரியான 8 கால். கொண்டை இருக்குது பின்னாடியே, இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி அப்படியே ஓரமாக போவோம், மறுபடியும் கலாச்சா அது மறுபடியும் மெல்ற போகுதுன்னு சொல்லிட்டு பயத்தோடு மேலே போயிட்டு சீக்கிரமாக அந்த வீல் கிராங்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், அதாவது அங்கே வச்சுட்டேன், திருப்பி விட்டேன்.
திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கீழே வந்தேன். கீழே வந்துட்டு கேள்வி இருக்குதான் பார்த்தேன். ஏன்னா சர்ப்ரைஸோட அட்டாக் ஐயோ மறுபடியும் வருது சரி சொல்லிட்டு மறுபடியும் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அம்மா வந்து கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை கைஸ். இடத்துல இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மிலான் வந்து கடிச்சிது. மிலான் வந்து கடிச்சிது. ஸோ அதாவது தர்பூசணி கடிச்சிது. இது உள்ளதாக வந்து எதனா ஒரு பொருள் கிடைக்கும். ஸோ இது வந்து தர்பூசணி வந்து யூஸ் ஆகும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து எடுத்துன்னு போகலான்னு சொல்லி பார்த்துருந்தேன். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கினே இருந்தேன். கேள்வி வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கினே இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டேன். பெரும் மூச்சு விட்டுட்டு இதில் எதனா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு மறுபடியும் அங்கே பக்கம் அந்த வெட்டுற மிஷின் இருக்கும், நல்லா தலை வெட்டுற மிஷினு, அங்கே போயிட்டேன். அன்றைக்கி சொன்னேன்ல தலை வெட்டும் மிஷின் அப்படின்னு சொன்னேன். சரி இந்த இடத்துல சத்தத்தை போட்டுட்டேன். ஆனால் ஆமாம் மறந்துட்டேன், இந்த இடத்துல வந்து கிராக் வீல் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே முலானை வந்து போய் வெட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். வந்துட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினேன். இப்படி தான் வெட்டணும். வெட்டிட்டு சொல்லிட்டு பார்த்தாக்கா ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்குது. ஏன்னா கடைக்க போகிறதில்ல சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ கடைக்க போகிறது செயின் கட்டுரு, என்னடா இவன் இதெல்லாம் வந்து தந்து ஓப்பன் பண்ணி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு நினைப்பீங்க. இங்கே எதனா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எதுவுமே இல்லை இந்த இடத்துல. சரி சைட்லலாம் பார்த்துருந்தேன். பார்த்தாக்கா கழுவி வந்துச்சு. நல்ல வேலை பார்த்துருக்கு நேற்றுக்கு, நல்ல வேலை பார்க்குது கேஸ் கழுவி. குண்டு பையா நான் அடி வாங்கினியா கேவிட்டா உன்னாவலதா நீ எப்படி இந்த வீட்டு விட்டு போற நானும் பார்க்குறேன். நான் வீட்டு விட்டு தான் நான் போகிறேன். பாரு அது நடக்க தான் போகுது. எதுவுமே இல்லை, ஏதோ கை சிம்பிள்லாம் காட்டுது, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மணி ஆட்டிட்டு அப்புறமா இங்கே சத்தத்தை போட்டுட்டு இந்த டோரை சாத்திட்டு இந்த பக்கம் போகலான்னு சொல்லி போனேன். அம்மா வந்து கீழே வந்து பார்த்தேன்னா கார் கராஜுக்கு வந்தேன். இந்த வீல் கிராங்க் வந்து எடுத்துக்கினேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டு வைக்கலாம் சொல்லி போட்டு வச்சிட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும், டைம் வேஸ்ட் ஆகுது சரி சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டுட்டு சத்தத்தை போட்டுட்டு இந்த கேள்வி இந்த சைடு வர வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து வீல் கிராங்க் வந்து எடுத்துக்கிட்டேன். வீல் கிராங்க் பாருங்கள், அந்த ப்ளே ஹவுஸ் கீழே உள்ள அந்த டாக்லாம் இருக்குல்ல அந்த பக்கம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான். குண்டு பையா வந்துட்டியா? நீ இதுக்கப்புறம் என்கிட்ட அடி வாங்குறது இருக்கே, அடி வாங்கிட்டு போ. நீ எப்படி நான் இந்த வீட்டை விட்டு போகிறது கிடையாது. நான் இருக்கும்போது கீழே என்னுடைய ஃப்ரெண்டும் இருக்கும்போது எப்படி நீ போக முடியும்? போவேன் கேள்வி, நீ பாரு இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன். ஸோ நீ விட்ற சாவெல்லாம் இது வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு திருவினேன். எதெல்லாம் கிடைக்குதா இல்லையான்ட்டு அப்படி வந்து கடைசியில் திருவினே இருக்கிறப்போ கிடச்சிது என்னென்னா ஹேமரு. இது முன்னாடியே இது வந்து செஞ்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாகிருக்கும். ஸோ சாரி ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்பர் 1 இங்கே போட்டிருக்குது, பார்க்காம போயிட்டேன். பார்க்கலாம் அங்கங்கே வந்து நோட் பண்ணல. ஸோ இந்த அடியும் நமக்கு தேவையில்லை. ஸோ சரி ஓகே பண்ணதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வாட்டி நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹேமரை வந்து எடுத்துட்டேன். இந்த ஹேமரை வந்து எடுத்துகிட்டு அங்கே பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 3 பிளாங்க் இருக்கும், அந்த பக்கம் போகலான்னு சொல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து வந்துட்டேன். கீழே மேலே வந்து கேள்வி இல்லை சரி சொல்லிட்டு அந்த பக்கம் டைமில் வந்து இதையே உடச்சிட்டு பேர்ட் சீட் என்னடா டேய் என்னடா வெறுப்பு ஏற்றுறீங்களாடா, எதெல்லாம் ஒரு உட்டன் ஸ்டிக்கு குடுறான்னு சொல்லி பார்த்தா கேள்வி வச்சிச்சு. பையா அடி வாங்கினியா? நல்லா அடி வாங்கின போல இனி நீ இந்த இடத்த விட்டு போறது கஷ்டம். தலை துண்டு துண்டா வெட்ட போறேன். அசிங்கமா இல்லை உனக்கு? உனக்கு தான் அசிங்கமா இல்லை? இப்போ உனக்கு தான் அசிங்கப்பட போகிற பாரு. இப்போ பாரு அவ்வளோதான். இந்த 5வது டேல எஸ்கேப் பண்ணி போகிறேன், இது என்னோட வாக்கு. ஐயோ கேள்வி வந்துச்சு. என்னதா 5வது டேல எஸ்கேப் ஆக போறியா? அது நடக்காது. எங்கன்னா ஒரு கொண்டு பையா என் அடி வாங்கிட்டு போ. என்ன அடி ஆச்சுப்பா? நல்லா அடி வாங்க போறான் இந்த புந்து பையன். கல்வியே அதோ கன் எடுத்துட்டேன், அதோ வரேன் இரு, உன்னதான் அடுத்தது பொழக்க போகிறேன் பாரு. என்ன அடி அடிச்சேண்ணா இதோ பார்.
இன்னும் கிழவி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இன்னும் வரல கிழவி. எங்கே இருக்க கிழவியா? இதை பாரு எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வருது இப்போ. சாவு. குண்டு பையா என்ன அடிச்சுட்டா? கீழே கிடக்க நீ சாடி வாங்க போற. கன்னை ரீலோட் பண்ணிவிட்டு சரி எதுக்கும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டுட்டு கீழே அந்த ஆமர் கீழே வந்து நான் ஆமர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இந்த எஸ்கேப்பை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆமரை டக்குன்னு எடுத்துட்டேன். கீழே போயிட்டு இல்லை மேலே போயிட்டு அது போய் உடைக்கலான்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறேன் நான் பாட்டுக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு ஒன்று உடச்சிட்டு இப்போ நான் வந்து இந்த சுத்தியல் கீழே போட்டு கிளவி இங்கே இடத்துல வர வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே போட்டேன் அந்த சுத்தியலை. சரி கீழே போட்டேன் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கீ வந்து எடுத்துட்டேன். அப்புறமா வந்து யோசித்தேன் கன்று எங்கடா சொல்லிட்டு பார்த்தாக்கா கீழே போட்டேன், நானே மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு வந்து கிராஜ் வீல் இருந்தது, அதுக்கு பேர் கிராஜ் வீலு. நான் வந்து கிராங்க் வீலு இதுமாரி வந்து சொல்லிட்டேன். வாய் வளருதில்ல அதான், வேறு எதுவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். மறுபடியும் வந்தாக்கா கேள்வி எங்கன்னா சுற்றுதா இல்லையான்னு சொல்லி பார்த்துருந்தேன். கேள்வி இல்லை. சரி ஓகே மீட் எடுத்துன்னு போய் அந்த போய் மேலே வந்து ஒரு சிலந்தி இருக்கும், கீழே ஒரு சிலந்தி இருக்கும். ஆனால் அது மனுஷ சிலந்தியா என்ன சிலந்தினே தெரில. சரி மேலே இருக்கிற சிலந்திக்கு சாப்பாடு போட்டால் என்ன கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்துருந்தேன். சிலந்தி அங்கே தான் இருக்குது. சரி சோத்தை வைப்போம்னு சொல்லிட்டு மீட்டை வச்சேன். மீட்டு தான் அதுக்கு சோறு வச்சுட்டு ஒன்றுமே உதவாத ஒரு திருவி வந்து ஒன்று கச்சிது. அதாவது இந்த காருக்கெலாம் இந்த ஸ்க்ரூ வந்து கைட்டுவாங்கள்ல, அதுக்கு இதுதான் கச்சிது. அது கார் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை கீழே போட்டு கேள்வியை டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போட்டேன். சரி இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பிளாங்கை போட்டுட்டேன். பிளாங்க்கு போயிட்டு கீழே வந்து அந்த செயின் கட்டர் வந்து எடுத்துகிட்டு வரணும், அது போய் எடுத்துகிட்டு வரேன். அப்புறமா வந்து அங்கே இடத்துல கட்டிங் பிளேக்ஸை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அதை போய் கட் பண்ணணும் இல்லையா, அதை போய் கட் பண்ணிவிட்டு போய் அந்த பொருள் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா இது வேறு இடைஞ்சல் குத்துக்கினே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போக நான் தட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தட்டினேன். சரி வேறு தெரியாதனமாக இங்கே வேறு சுற்றி விட்டேன். சரி 5வது டேயில் போய் எஸ்கேப் ஆகிறோம். ஸோ நூபு சரி அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி கச்சிச்சு. சரி ஓகே சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், எதனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கீழே போகிறேன். கீழே போயிட்டு எதனா கிடைக்குதா இல்லையா போய் பார்க்கலாம். இந்த சேஃப்டி கண்டிப்பாக எதனா கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்பிக்கை தானே எல்லாம். சரி ஓகே சொல்லிட்டு கீழே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். சேஃப் கீக்கிறதுல கார் கீ தான் கச்சிது. தண்டமான ஒரு பொருள் கிடைக்குது, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அப்படிங்க வந்த மாஸ்டர். சரி ஓகே இப்போ நான் வந்து கேள்வி வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். என்னென்னா இந்த கார் கீ இங்கே கீழே போட்டுட்டேன். இடத்துல நம்ம மறைஞ்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி வந்து புத்திசாலி மாதிரி கீழே இருக்கிறான் பொறுக்கி பையன், அதாவது குண்டு பையன் அப்படின்னு சொல்லல. சரி அது நம்பி வரோன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது சரின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். எவ்வளோ நேரம் கேள்வி வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. கேள்வி வந்துட்டியா? வா வா வா. குண்டு பையா கீழே இருக்கிறா எங்களுக்கானே தெரியல. பாருங்க என்ன ஒரு முட்டாள் கேள்வின்னு இதிலே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இந்த டோரை வந்து மூடிட்டேன், லாக் பண்ணிவிட்டு பாயசத்தை போட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். ரூமை லாக் பண்ணிட்டு எங்கடா போறா குண்டு பையா? இன்னும் போக வந்துக்கிட்டு இருக்கேன். நாரா பண்றா குண்டு பையா? என்னடா போறா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன லாக் பண்ண மாதிரி கீழே அந்த கேரி ஒன்று பண்ண முடியலா? மூச்சாடிச்சு போச்சு. உன்னை சும்மா விட மாட்டேனா குண்டு பையா? எனக்கே விபூதி அடித்த அந்த கேள்வியை நானே அவளுக்கு நான் விபூதி அடிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வீல் கிராங்க் வச்சுட்டேன். அப்புறமா வந்து இன்னொரு வீல் கிராங்கிங்கை வச்சுட்டு போய் பார்த்தாக்கா வெப்பன் கீ தான் இருக்குது. இது தேவையில்லாத ஒரு ஆணி கைஸ், தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட்டாக போயின்னுக்குது. ஸோ மன்னிச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நான் இது இங்கே இருக்கோன்னு சொல்லி மைண்டு வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட டைம் வேஸ்ட் ஆகி போச்சு. சரி ஓகே பேர்ட் சீடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காக்காக்காவது சோறு போட்டால் எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து எடுத்தேன். வீட்டில் இருக்கிற ஆணி வேறு இது வேறுன்னு சொல்லி எல்லாத்தையும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். சரி இந்த ரிமோட் கண்ட்ரோலில் போய் கீழே போய் போடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி ஓகே சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா கட்டிங் பிளேட்ஸ் இருக்குது. சரி ஓகே நல்ல விஷயம், எஸ்கேப் ஆகிற ஒரு உருப்படியான ஒரு பொருள் கிடச்சிச்சு. சரி ஓகே இங்கே இடத்துல போட்டு கீழே போய் குதிச்சுட்டு கீழே போய் போட்டு வரலான்னு சொல்லி போனேன்.
கீழே போய் அதை போய் செயினை போய் கட் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறேன் கைஸ். சாரி வாய் வளருது லேசா. அதுக்கப்புறம் அந்த கேள்வி இல்லை சரின்னு சொல்லிட்டு இந்த செயினை வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இடத்துல வந்து அந்த சொன்னல, அதாவது இங்கே இடத்துல ஸ்டிக்கு வச்சு தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் ஸ்டிக்கை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி போகலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன் கைஸ். கீழே போய் மறுபடியும் நான் போனேன் அங்கே இடத்துக்கு. மறுபடியும் அங்கே மேலே போய் நிறைய ஒர்க் இருக்குது சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பக்கம் போனேன். நான் ஒரு இடத்த வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா அங்கே கன் ஷூட் பண்ணுற இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து கன்று எடுத்துகிட்டு போய் கீழே போய் அது இடம் நான் சொன்னேன்ல கைஸ், அது இடத்துக்கு போய் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அப்புறமா கீழே வந்துட்டு கன்னை வந்து ஷூட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து கட் பண்ணியிருப்பேன் சில சீன்லாம். கேள்வி வந்து மறுபடியும் கன்னில் வந்து அடி வாங்கிச்சு, அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். என்னென்னா டியூரேஷன் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு தான். சரி அந்த உட்டன் ஸ்டிக்கை போட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டு அந்த போட்டுட்டு போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். மறுபடியும் கீழே போய் தான் இப்போ கீழே தான் எல்லா வேலையும், மேலே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க கேமே முடிய போகுது. கீழே குதிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த சைடு வந்து ஸ்டிக்கை வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஐயோ ரொம்ப கஷ்டம் கைஸ். அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கை போட்டுட்டு ஃபைனலி நம்ம வந்து இந்த கேமை வந்து முடிச்சிட்டோம். அதாவது சீவர் எஸ்கேப் வந்து முடிச்சிட்டோம். அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, கேள்வி வந்து குஸ்பேற்றி விட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கேள்வி 1 hour தான் இருக்குது. அவனை இப்போ நாளைக்கு நின்றுட்டு இருக்காரா இல்லைடா உன்னை சும்மா விட மாட்டேன் உள்ள ஓடிட்டியா? ஆமாம் கேள்வி, நான் பொந்து உள்ளே போயிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், நான் எஸ்கேப் ஆக போகிறேன். கிராணிக்கும் டாட்டா, உனக்கும் டாட்டா, பை பாய். அந்த குண்டு பைய தப்பிச்சிட்டாரா? உன்னை சும்மா விட மாட்டேன். அடுத்த முறை நல்லா பேட் ஆகிட்டு போகிறேன். அடுத்த முறை வரும்போது நல்லா அவனை போட்டு மென்று நல்லா சாப்பிட்றான். கதையும் முடிஞ்சிடும். வெற்றிகரமாக இந்த கேமை வந்து முடிச்சிட்டோம். சரி ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எஸ்கேப் பண்ணலாமா வேணாமா நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார்